மாநிலம் வயநாடு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ராகுல் காந்தி ஒருவர் 2 தொகுதிகளில் எம்பி பதவி வகிக்க முடியாது என்பதால் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து வயநாடு மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வேட்பாளராக களமிறங்குவார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார். இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற வயநாடு மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் களமிறங்கிய பிரியங்கா காந்தி தொகுதி முழுவதும் சுற்றி வந்து மக்களின் அன்பை பெற்றார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மொகேரி மற்றும் பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் ஆகியோர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பல்லாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்த பிரியங்கா காந்தி வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சத்யனை விட 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். Thank the people of Wayanad from my heart for giving me the honor to represent them, for giving me so much love in my whole campaign while I was there, and then for voting for me in the manner that they have. It's a testament to the fact that my brother worked hard there, and their love for him and their trust in me. So I feel it's a great honor and I will respect it fully. 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அண்ணன் ராகுல் காந்தியின் சாதனையை முறியடித்து தங்கை பிரியங்கா காந்தி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளார். இந்நிலையில் தன் மீதான வயநாடு தொகுதி மக்களின் நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரியங்கா காந்தி தொகுதி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என்றும் உறுதி தெரிவித்துள்ளார். மேலும் தனது வெற்றிக்காக உழைத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.